அம்மா காஃபி சாப்பிடுறியா? குடு. ஆமா, உன் சின்ன பொண்ணுக்கு என்னம்மா எங்க மேல கோவம்? ஏன் என்னாச்சு? பின்ன டெய்லி காலையில அவ தானே காஃபி போட்டு தருவா. இன்னைக்கு அவ ரூமை விட்டே வெளில வரல. அவ ரூம்ல இல்லையே. சீக்கிரமாவே எழுந்திருப்பா. ஏமா, நாங்க எழுந்து வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அவ எங்க கண்ணிலேயே மாட்டலையே. ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ என்னவோ. இல்லையே, 2 பாத்ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு. நான் இப்பதானே பாத்துட்டு வந்தேன். ஒருவேளை கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாளோ? அவ இவ்வளவு காலையில கோவில் போற ஆளே இல்லையே. அம்மா, இவளை கேளுமா. ஏன்னா இவளும் அவளும் இப்படி, அதனால இவகிட்ட சொல்லாம அவ எங்க போயிருக்க மாட்டா. சக்தி, அத்தை, கர்ணா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? எனக்கு தெரியல அத்தை. நான் காலையில இருந்து அவளை பார்க்கல. யார்கிட்டயும் சொல்லாம அவ எங்க போய் தொலைஞ்சா? போன் பண்ணி கேட்கலான்னா அவகிட்ட போனும் கிடையாது. இப்ப என்னதாமா பண்றது? பக்கத்துல தான் எங்கேயாச்சும் போயிருப்பா அத்தை. வந்துருவா, கவலைப்படாதீங்க. ஏய், ஆறுதல் சொல்ற மூஞ்ச பாரு. முன்னாடி இல்ல கருணா எங்க போறா, எப்ப வருவான்னு நான் கவலைப்படவே மாட்டோம். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவ வீட்ல இல்லன்னா மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. எல்லாம் உன்னால வந்தது. ஜமுனா, கொஞ்சம் சும்மா இரு. மாப்பிள்ள, அத்தை, அக்கம் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காளான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை. சுகுணா, நீ மொட்டை மாடியில போய் பாரு, துணி கிணி காய வைக்க போயிருக்காளான்னு. எங்க போயிருப்பா? கர்ணா, எங்க போனாங்க? கர்ணா, 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 கர்ணா. அம்மா, சுகுணா, சுகுணா, கர்ணா மேல இருக்காளா? இல்லம்மா, மேல அவ இல்ல. இல்லையா? எங்க போயிருப்பா அவ? மாப்பிள்ள, அத்தை, கர்ணா வெளியே கூட இல்ல அத்தை. அங்கேயும் இல்லையா? அம்மா, என்னமாச்சு? கர்ணாவை காணோம்டா. என்னது காணாமா? எனக்கு என்னமோ தப்பா தோணுது. நேத்தவ ரவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட அழுது கெஞ்சினா. அதெல்லாம் முடியாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொன்னேன். அதனால அவ தப்பான முடிவு எடுத்திருப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, 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 கர்ணா லெட்டர் எடுத்து வச்சுட்டு ஓடி போயிட்டாமா. இல்ல, என் பொண்ணு அப்படி ஒரு தப்பா பண்ணிருக்க மாட்டா. நீ லெட்டர் படிச்சு பாருமா. இல்ல இல்ல. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க ஆசீர்வாதத்தோட ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அதை ஏத்துக்கல. உங்க சம்மதம் இல்லாமலே எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நம்புறேன். கர்ணா.
அத்தை தண்ணி தெளி. அம்மா அத்தை என்னாச்சு அம்மா? அம்மா எழுந்திரிமா. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா, எந்திரி. அம்மா இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ கர்ணா, கர்ணா, இந்த குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சே. எவனோ ஒருத்தனுக்காக பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலே அந்த படுபாவி. இனிமே சொந்தக்காரங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ கடவுளே. அப்பா இல்லைன்னாலும் பிள்ளைங்களெல்லாம் ஒழுங்கா ஒழுக்கமா வளர்த்துருக்காங்கன்னு எல்லாரும் என்ன பெருமையா பேசுவாங்களே. இப்ப எல்லாரும் என்ன பார்த்து காரி துப்புவாங்களே. படுபாவி, இப்படி ஓடி போனதுக்கு என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். நான் ஒரேடியே செத்து போயிருப்பேனே. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அழுது உனக்குதான் இருப்பதுமா. ஆகட்டும், அப்படி ஏதாவது ஆய் தொலையட்டும். இப்படி ஒரு ஓடுகாலிய பெத்ததுக்கு நான் அப்படியாவது செத்து தொலையலாமே. அவ ஓடி போயிடுவான்னு இவங்க எல்லாம் சொன்னப்போ கூட நான் அவளுக்கு ஆதரவா தானே பேசினேன். என் பொண்ணு அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் அவன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நம்மளை என்னையே ஏமாத்திட்டாளே அவ. பெத்த அம்மாவை ஏமாத்திட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அத்தை, இப்ப அழுது புறம்பு என்ன பிரயோஜனம்? வில்லங்கத்த மருமகளை வீட்டுல வச்சிருக்கிறமே, நாம தான் உஷாரா இருந்திருக்கணும். இவ போனை கருணா கிட்ட கொடுத்தா. அவ போன்ல ரவியோட பேசிருப்பா. நான் நேத்தே சொன்னேன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி உரிக்கிறதா இவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படி அசிங்கப்படாம இருந்திருக்கலாம். அலட்சியமா இருந்து கோட்டை விட்டது நம்ம தப்பு. அண்ணா, கர்ணா இப்படி பண்ணுவான்னு நானே நினைக்கல. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய், சும்மா நடிக்காதரி. இந்த மாதிரி யோசனைய நீதான் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்ப. வாசல் கதவு திறந்து நீதான் அவளை வழி அமைச்சிருப்ப. உன் உதவி இல்லாம கருணா இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க குடும்பத்து மேல அப்படி என்னடி கோவம் உனக்கு? உன்னை மருமகளா கொண்டு வந்த பாவத்துக்காக எங்களை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டல. நான் வயிறென்று சொல்றேடி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. எங்க குடும்பத்தை இந்த மாதிரி அழ வச்சதுக்கு நீ நல்லா அனுபவிப்ப. அக்கா, சும்மா எல்லாரும் சக்தி மேல பழி போறதை ஏன் குறியாவே இருக்கீங்க? அவ ராத்திரி பூரா என் கூட தான் இருந்தா. அவ கருணா வழி அனுப்பிச்சான்னு சொல்றதுல ரொம்ப நியாயம்க்கா. யாரும் சக்தியை பத்தி தப்பா பேசாதீங்க. நிறுத்துடா. நம்ம குடும்பத்தை இவ இந்த கதிக்கு ஆளாக்குன பாவிடா இவ. இப்ப கூட இவ யோகியதை தெரியாம பேசிட்டு இருக்கியே. உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். லட்சுமி, கருணா இந்த வீட்டு பொண்ணு. தானே இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது. இவளும் அந்த ராசிகளும் சேர்ந்துதான் கருணா மனசை கலைச்சு இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க.
நான் சொல்றதை நம்பலன்னா அவ போனை வாங்கி பாரு. நேத்து அவனோட இப்ப பேசினால இல்லையான்னு கேளு. சக்தி, அவனை சந்தேகப்பில்லை, உன் மேலே தப்பு வரக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். நேற்று ரவி உனக்கு ஃபோன் பண்ணானா? உன் ஃபோனில் தான் கருணாவை கூட பேசினால? இந்த பாரு, கருணாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி கூட நீ இதை செஞ்சுருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. இல்ல லக்ஷ்மி, எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல. கடைசியா நான் அப்பா கிட்ட தான் பேசினேன். நீங்க வேணும்னா நான் செல்ல எடுத்துட்டு வரேன் பாருங்க. ரிசீவ்டு காலில் கடைசியாக மாமா பேர் தான் இருக்குது. இப்போச்சும் இவ்வளோ நம்புறீங்களா? மாமா, இவகிட்ட அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கருணாவை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நாம அவளை எங்கேயும் தேட வேணாம். ரவி கருணாவை கடத்திட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. மாமா, ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். கருணா இப்படியும் ரவி வீட்டில் தான் இருப்பா. நான் அவட்ட பேசி கூட்டு வரேன். பேசி கூப்பிடுறதுலாம் வேலைக்காகாது லட்சுமி. போலீஸுக்கு கூட்டு போனா தான் எல்லாம் சரியா வரும். ஆத்தாளம் பிள்ளைமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அவங்கள உள்ள தள்ளி அசிங்கப்படுத்தாம நான் விட மாட்டேன். மாமா, இப்ப பழி வாங்குறது முக்கியம் இல்லை மாமா. இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை. இந்த விஷயத்தை தப்பா டீல் பண்ண அவ வாழ்க்கையை சீரழிஞ்சிரும் மாமா. அத்தை, லட்சுமி எதையோ பேசி நம்ம மனசை மாத்த பாக்குறான். நாம இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா அங்க கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள அவங்களுக்கு பிடிச்சாகணும். நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அழுது போதும், கண்ணு தடிச்சிட்டு உடனே கிளம்புங்க. அம்மா, நான் சொல்றது கேளுமா. போதும்பா. பெத்த அம்மாவுக்கு நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து செஞ்ச உதவியெல்லாம் போதும். அமைதியா இருந்து நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. அம்மா, அம்மா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா, அம்மா நான் சொல்றது கேளுமா. அம்மா, நான் சொல்றது கேளுமா. அம்மா, அம்மா, அம்மா ஒரு நிமிஷம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேம்மா. வேண்டாப்பா, வேண்டாம். என் பொண்ணை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ உன் பொண்டாட்டியை உட்காந்து என்னை இன்னும் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் நல்லா யோசிங்க. போங்க, போய் நல்லா யோசிங்க. வாங்க மாப்பிள்ள போலாம். அம்மா, அப்பா, காஃபி. இல்ல, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நானே உன்னை விட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு முதல் நாள், லேட்டாக போயிடக்கூடாது இல்லையா? 7 மணி தானே ஆகுது. 9:30 மணிக்கு தானே ஆஃபீஸ். நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன். சரிம்மா. அப்புறம் அங்கே கேன்டீன் வசதி இருக்கிறதா சொன்னாங்க. இருந்தாலும் நீ வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுமா. சரிப்பா. அப்புறம் சக்தி கிட்ட ஏதாவது பேசினியாம்மா? இல்லப்பா, ஏன் கேக்குறீங்க? இல்லை, நீ வேற வேலைக்கு ஜாயின் பண்ண போறியா, அந்த விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்லப்பா, நான் ஆஃபீஸ்க்கு போய் அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நிலா,
பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தாம்மா எல்லா அப்பாக்களும் ஆசைப்படுவாங்க. நானும் அப்படிதான். உங்க 3 பேர் முகத்துல ஒரு சின்ன குழப்பம் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமா. ராத்திரி எல்லாம் தூக்கமே வராது. நேற்று ராத்திரி உன் முகம் பார்க்கும்போது உன் முகம் கரங்கி போயிருந்தது. இப்போ தெளிவா இருக்கிறத பார்த்தா எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. ஆனா நேற்று ஏன் அப்படி இருந்த, இப்போ எப்படி இப்படி மாறின, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எப்பயாச்சும் என்கிட்ட சொல்லலாம் இல்லம்மா. இதை நான் உன் மேல சந்தேகப்பட்டோ இல்ல நம்பிக்கை எல்லாமே கேட்கலம்மா. உன் மேல இருக்கிற அக்கறையில கேட்கறேன். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லப்பா. நான் பழசெல்லாம் நினைச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். இப்ப நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். நீங்க அதெல்லாம் நினைச்சு குழம்பிக்காதீங்கப்பா. இப்போ கூட நீ மேலோட்டமாக தாம்மா பேசுற. உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னதான் அப்பா பிள்ளையா இருந்தாலும் சில விஷயம் வெளிப்படையா உன்னால சொல்ல முடியாது. அது எனக்கும் புரியுது. இருந்தாலும் என்ன பிரச்சனை இருக்குமோ, என் பொண்ணு ஏன் முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற பயம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குமா. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுப்பா. மூடுக்கேத்த மாதிரி அவங்கவுங்க மாறிதான் ஆகணும். நான் இப்ப தெளிவாயிட்டேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. திரும்ப ஏதாவது பேசி என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்கப்பா.